பேசுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க. ஓகேவா? என்ன பண்ணுற அக்கா? சாப்பிட்டேங்கண்ணே. நான் சாப்பிட்டுதாக்கண்ணே லைவுக்கு வந்தேன். ஹரிஷ் ஸ்டாலின் ஹாய் ஹாய்ப்பா. ஃப்ரம் மும்பை சஞ்சீவி ஹாய் சிஸ்டர். நலமா? கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சாப்பிட்டாச்சா? கோயிலுக்கெல்லாம் போகல கண்ணு, கோயிலுக்கெல்லாம் போகல, சாப்பிட்டாச்சு. நாங்கள் வந்து பெரம்பலூர். ஓகேவா? நல்லா இருக்கீங்களா? அவங்க அப்படி மேலே தள்ளுனா அடுத்த இல்லையா சிஸ்டர்? அவங்களும் அப்படித்தான். அதான் உண்மைதான், உண்மைதான், எல்லாமே அப்படிதான் தம்பி. இப்படி வந்து நல்லா பேசினாதான் அவங்களும் ரிப்ளை கொடுப்பாங்க. சரிங்களா? நீ ஒழுங்காக பேசினா அதை இப்படி தான் டைமுக்கு கொடுத்துருவாங்க, இல்லை பிளாக் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சப்போர்ட் பண்ணியது நன்றி. ஆமாம், சப்போர்ட் பண்ணியதற்கு தாரிகா சசிகுமாருக்கு நன்றி நன்றி நன்றி. பிரின்சஸ் சாபாவும் நன்றி. தாரிகண்ணா வணக்கம். அண்ணி எப்படி இருக்காங்க? தாரிகாண்ணா, தாரிகாங்கிறது அவங்க பொண்ணு பேர், சசிகுமாருங்கிறது தம்பி பேர். சசி வந்து இப்போ ஃபாரின்ல இருக்காரு. ஓகேவா? எவ்வளோ நாளாக நம்ம லைவுக்கு வந்துட்டு இருக்க தெரியலையாடா உனக்கு ஸ்ரீதர்? அண்ணி நல்லா இருக்காங்க. கத்துன அவ்வளோதான், பிச்சு புடும்பிச்சு கத்தி கத்தி காட்டிட்டு இருந்தனா. பாருங்க, எப்போ பார்த்தாலும் பிரின்சஸ் கத்திக்கிட்டே இருக்கான். வாயை பொழந்து கத்திக்கிட்டே கிடக்குறான் எப்போ பார்த்தாலும். சாரி கவனிக்கல, நீ தானே எனக்கு சொல்லித்தரணும். ஓகே, நான் சொல்லிடுறேன். நம்ம லைவுக்கு அடிக்கடி வரவங்களுக்குலாம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லா பேசணும். ஓகேவா? நமக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்களுக்கு எல்லோருக்குமே நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேசணும். ஸ்ரீதர் யாரையோ தேடிக்கிட்டு இருக்கார். தெரியல பிரின்சஸ், அவன் பெரிய அந்த பாப்பாவை ரசிதாவை தான் தேடிட்டு இருக்கான். ரசிதா வந்து வம்புழுத்துட்டு இருக்கலான்ட்டு. நைட்டு சுமனு வம்புழுத்துட்டு இருந்தான். செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு என்னமோ தெரியல, அதான் போயிட்டான். இது என்ன, அது என்ன பிக்சர் தெரியல பிரின்சஸ். பாப்பா ஒளிஞ்சு இருந்து பார்க்குதோ என்னமோ தெரியல. ஷேகர் ஹாய் ஷேகர், வாங்க வாங்க. குட் ஆஃப்டர்நூன். என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் போய் குட் ஆஃப்டர்நூன் வந்துருச்சு. டைம் வந்து 12 o'clock மேலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சசி அண்ணா, அண்ணியை கேட்டேன்னு சொல்லுங்க. பாப்பா இருக்கு, பாப்பாவை கேட்டேன்னு சொன்னியாடா டேய்? நண்பர்களே, நம்ம லைவ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரே லைக் மட்டும் போட்டு பேசுங்க. அவருங்க அடுத்த லைக்கு யார் செலக்ட் பண்ணாங்க? நேம் நல்லா இருக்கு தம்பி. தாரிகா நான் தான் கண்ணு, என்னோட இதுதான் பேர் நல்லா இருக்கா? நிலவின் தென்றல். ஒருத்தங்க ஒரு யூடியூப் அக்கா கூட சொன்னாங்க, ஒரு யூடியூப் அக்கா கூட சொன்னாங்க, இந்த பேரை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. பேர் சூப்பராக இருக்கு, அது சேனல் நேம் பேர் சூப்பராக இருக்கு அப்படின்னாங்க. இது என்னன்னு எனக்கு புரியல பிரின்சஸ், நீங்கள் எழுதி போடுங்க, எனக்கு இது சிம்பிள்லாம் தெரியாது. சசியனா எப்போ வீட்டுக்கு போவீங்க? நண்பர்களே, நம்ம லைவ் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க. பொங்கலுக்கு வரீங்களா கண்ணு? ஓகே கண்ணு, ஓகே கண்ணு, சூப்பர். பொங்கல் தான் நம்ம நாட்டு ஃபங்க்ஷனில் 4-5 நாள் நல்லா சூப்பராக இருக்கும். 4 நாள் செம்ம ஃபங்க்ஷன். ஒரு 5ஆவது நாள் ஆமாம், கறி நாளுக்கு அடுத்த நாளும் சூப்பராக இருக்கும். ரேட்டு போட்டி முடியாதுல்ல. ஷேகர் வணக்கம் இனிய உறவே. வணக்கம் வணக்கம் நண்பா. அது சொல்லும் போதே நல்லா இருக்கு, இனிய உறவே அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்டு சூப்பராக இருக்கு. ஏதோ புறவிடோ தூதா, புறாவிடு தூதா. தனகுமார் வாங்க வணக்கம். ஊரில் இருந்து வந்து 3 வருஷம் ஆகிட்டு. 3 வருஷம் ஆயிடுச்சாப்பா. அப்பா, எப்படி தான் ஒய்ஃபு பிள்ளைங்களாம் பிரிஞ்சிருக்கீங்களோ, ரொம்ப கஷ்டம் தான் கண்ணு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு போகலாம்ல கண்ணு. 3 வருஷம்லாம் எப்படி பிரிஞ்சிருக்கீங்க? ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எந்த ஊர்ப்பா? நாங்கள் பெரம்பலூர், குமார் பிள்ளை, பெரம்பலூர். இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை லீவ் கொடுப்பாங்களே, ஒரு 10 days அந்த மாதிரி லீவ் கேட்டு ஊரில் வந்து பார்த்துட்டு போயிடலாம் அவ்வளோ, குழந்தைங்கள எல்லாத்தையும். சந்திரன் ஹாய் அக்கா. ஹாய் ஹாய் சந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெளிநாட்டிலே 15 வருஷம் ஆகிட்டோம். அப்போ வாழ்க்கையே அதிலே போயிடுது இல்லை கண்ணே. அப்போ எப்போதான் குடும்பத்தோட வாழ்றது? வெளிநாட்டிலே இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்கன்னா எப்போ குடும்பத்தோட வாழ்றது? ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அது, வெளிநாட்டு வாழ்க்கை. நாளைக்கு நான் ஊருக்கு வரேன், துபாய் டு திருச்சி. துபாயில் இருக்கீங்களா? திருச்சி வரீங்களா? உங்கள் ஊர் திருச்சிங்களா? நாங்கள் பெரம்பலூர்.